நான் இந்த வீடியோல ஒரு மூவியோட ரிவ்யூ அண்ட் அதுல இருக்க லைஃப் மோட்டிவேஷன பத்தி ஷேர் பண்ண போறேன். நேத்து நாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம விஜய் ஆண்டனி சார் நடிச்ச ரோமியோ ஃபிலிம் போயிருந்தோம். விஜய் ஆண்டனி சார பிடிக்காத ஆளே கிடையாது. அதுவும் இந்த படத்த பார்த்ததுக்கப்புறம், ச்சே நம்ம ஹஸ்பண்ட் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே! நம்மளுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே! அப்படிங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பா வந்துரும். நம்ம அம்மா, அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எப்படியும் ஒரு 10 இயர்ஸ் அந்த மாரி தான் ஏஜ் டிஃபரன்ஸ்ல மேரேஜ் ஆயிருந்திருக்கும். அதனால நம்ம 90ஸ் கிட்ஸும், 2கே கிட்ஸும் என்ன சொல்றோம், நம்மளுக்கு வரப்போற ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா வேண்டாம். ஏன்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாரி இருக்கும். அவங்க வே ஆஃப் திங்கிங் வேற மாரி இருக்கும். அவங்க ஒரு மெச்சூரா இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் டிமாண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் உடைச்சு சுக்குநூறா, எல்லா ஆண்களும் அதே மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி சார் இந்த படத்துல அவ்ளோ அழகா ஒய்ஃப் மேல இருக்க அந்த ஒரு பாசத்த அப்படி வெளிப்படுத்தியிருக்காரு. அத வந்து பார்த்த எல்லா ஆண்களுமே கண்டிப்பா, ச்சே நம்மளும் இந்த மாதிரி இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் கண்டிப்பா தோணும் எல்லாருக்குமே. நெறைய ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, ஏஜ் டிஃபரன்ஸ் நம்ம மேரேஜ் பண்ணோம்னா, அது குழந்தை மாரி நடந்துப்பாங்க அப்படிங்கிறத நெகட்டிவா சொல்லுவாங்க. ஆனா விஜய் ஆண்டனி சார் அவ்ளோ அழகா, அவ என்ன பண்ணாலும் அவ எனக்கு குழந்தை மாரி தெரிறா அப்படிங்கிறத அந்த பாயிண்ட்ட பாசிட்டிவா எடுத்து சொல்லியிருப்பாரு. தன்னோட மனைவியோட ஆசைய நிறைவேற்றுவதற்காக அவ்ளோ ஒரு அழகா, இன்னசென்ட்டா, காமெடியா, ஒரு கேரிங்கா அவ்ளோ அழகா நடிச்சிருக்காரு. கண்டிப்பா நீங்க இந்த ஃபிலிம்ம போய் பாருங்க. அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா இருக்கும். இது வந்துட்டு நம்ம லைஃப்க்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும்.